நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்பேன். நாம இந்த வீட்டை விட்டு எங்க போறது சொல்லுங்க. இனி எல்லாம் கடவுள் விருப்பப்படி நடக்கட்டும். மாமா, நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்த மாளிகை இருக்குல்ல, அங்க போயிட்டா என்ன? ஆ, ஆ. அந்த மாளிகை தான் இன்னும் இருக்கு இல்லங்க, நாம அங்கேயே போயிடலாம். எத்தனையோ முறை நாம அங்க போயிருக்கோம்ல, பசங்களுக்கும் அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம நிலைமை வேற. எத்தனையோ வருஷங்களா நாம அங்க போகல. அதனால என்னோட கசின்ஸ் எல்லாம் அந்த மாளிகையில வந்து தங்கி அதை சொந்தமாக்கிக்கிட்டாங்க. சொந்தமாக்கிக்கிட்டாங்களா? ஆனா அது நம்மளோட மாளிகை தானே? ஆமாங்க அண்ணே, அந்த மாளிகை நமக்கு சொந்தமானது. ஆனா இப்போ அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறது அவங்க எல்லாரும் தான். பொய் பத்திரம் தயார் பண்ணி அதை சொந்தமாக்கிக்கிட்டாங்க. அவங்க எல்லாரும் இப்ப அங்கதான் தங்கியிருக்காங்க. பல வருஷங்களாவே இந்த விஷயம் கோர்ட்டு கேஸ்னு இருக்கு. சட்டப்படி இது விஷயமா எந்த ஒரு முடிவும் தெரியற வரைக்கும் நாம எதுவும் செய்ய முடியாது. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி அடுத்தடுத்து கெட்ட செய்தியாவே வந்துகிட்டு இருக்கு? அப்படின்னா இப்ப நம்ம எங்க போறது? நாம போய் தான் ஆகணும். எல்லா பொருட்களையும் எடுத்து வைங்க. இன்னைக்கு ராத்திரி தான் நாம இந்த வீட்டுல கடைசியா இருக்க போறோம். ஆனா இது எங்க மாட்டிருக்க? அங்க இங்க இல்ல கார்த்திக், இங்க வேண்டாம், அங்க மாட்டலாம். கண்ணுக்கு எதிர்க்கவே அது இருக்கும். உனக்கு ஏதாவது ஒரு போட்டோ கண்ணு முன்னாடி வேணும்னா இது ரொம்ப நல்லா இருக்கும்.
எல்லாரும் எங்க போறீங்க? நீங்க இந்த வீட்டை விட்டுட்டு போறீங்களா என்ன? அந்த அவசியமே கிடையாது கார்த்திக். நீங்க நிறைய பணம் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கல்ல, அது அப்படியே டபுள் ஆகி வந்திருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க நிறைய பணம் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கல்ல, அது அப்படியே டபுள் ஆகி வந்திருக்கு. என்ன அப்படின்னா அப்பா நான் முதல்ல சொன்னேன்ல கார்த்திக், அந்த கடவுள் நிச்சயம் கருணை கட்டுவாரு, நமக்கு கெடுதல் நடக்காது. அர்ச்சனா, வீட்டு சவிய கொடு. கார்த்திக், கதவு திறங்க. நம்ம வீடு நம்ம வீடு நமக்கு கிடைச்சிருச்சு. உள்ள வாங்க பெரியம்மா, அம்மா, அர்ச்சனா உள்ள வா. நம்ம வீடு நமக்கு கிடைச்சிருச்சு. பெரியப்பா, அப்பா உள்ள வாங்க. நம்ம வீடு நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. வாங்க, நம்ம வீடு நமக்கு கிடைச்சிருச்சு. வாங்க உள்ள வாங்க. நம்ம வீடு நமக்கு கிடைச்சிருச்சு. நம்ம வீடு நமக்கு கிடைச்சிருச்சு. கார்த்திக், நம்ம அர்ச்சனா என்ன இன்னைக்கு நாம இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு கார்த்திக். ஒவ்வொரு நிமிஷத்திலையும் நாம ஞாபகப்படுத்திக்க வேண்டிய நினைவுகள் நிறைய இருக்கு. அந்த நினைவுகள் தான் நாம இந்த வீட்டுக்கு திரும்பி வரதுக்கான தைரியத்தை தரும். நாம நாளைக்கு கூட ராமாயணம் படிப்போம்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா இந்த துளசி அப்ப நம்ம கூட இருக்காது. வாங்க நாம இவங்க கிட்டயே வேண்டிக்குவோம். நம்மளோட இந்த வீட்டை பாத்துக்க சொல்லி கேட்போம். நம்மள கூடிய சீக்கிரமே எங்களை கூப்பிட்டுக்க சொல்லுவோம். இதை பத்தி உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இதை கேட்டு நீ டென்ஷன் ஆயிடுவியோன்னு தான் சொல்லல.
லக்ஷ்மி உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நம்ம தீபாவளி gift கொடுக்க போயிருந்தோம்ல, அப்ப எல்லாரும் டென்ஷனா இருந்தாங்களே. ஆ, அக்காவுக்கு எனக்கு முதல்ல சந்தேகம் வந்தது. சொல்ல போனா அவங்க கிட்ட கேட்கணும்னு கூட ட்ரை பண்ணோம். ஆனா கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஆமா, உங்களுக்கு இத பத்தி எல்லாம் எப்படி தெரிய வந்தது? மார்க்கெட்ல இருக்கிறவங்க தான் டேரக்டர் சொன்னாங்க. உங்க அப்பாவுக்கு அண்ணனுக்கும் மார்க்கெட்ல நிறைய லாஸ் ஆயிருக்குன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அண்ட் அதனால தான் அவங்க அந்த வீட்டை அடமான வைக்க வேண்டியது போச்சு. மாணிக்கம், நீங்க வைங்க, நான் டிஃபன் கொண்டு வந்து தரேன். நீங்க எல்லா பொருளையும் எடுத்து வைக்க ஆரம்பிங்க. அம்மா சாந்தி, உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம வீட்டுக்கு புது ஸ்டவ் வாங்கிட்டு வந்தப்போ பெரியம்மா, பெரியம்மா, நம்ம வீடு தான் நம்மளை விட்டு போகுது. ஆனா ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே இருக்கோம். நம்மளோட நினைவுகள் நம்ம கூட இருக்கும். இப்படி அழுதாத கரைய வச்சிடாதீங்க. இன்னைக்கு ஒருத்தவங்க உங்க எல்லார் மேலயும் ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பசிக்குதாம். ஆனா யாருக்கும் அவங்க மேல அக்கறையே இல்ல. அர்ச்சனா, முதல்லயே நீ உட்கார்ந்து சாப்பிட்டுக்கலாம் இல்ல அர்ச்சனா? ஆமாம் அர்ச்சனா, இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் நேரத்துக்கு சாப்பிடணும், இல்லைன்னா உடம்புக்கு ஏதாவது வந்துடும். அம்மா சாந்தி, சாப்பாடு எடுத்து வை. சரிக்கா. இல்லம்மா, எனக்கு பசி இல்ல. குழந்தை இப்ப சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுச்சு. எப்ப எல்லாரும் சாப்பிடுறாங்களோ அப்பதான் அதுவும் சாப்பிடுமா. என்ன ஆனாலும் சரின்னு சொல்லுது. பாட்டி எப்பவுமே சாப்பாட்டை நல்ல மனசோட சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு இந்த வீட்ல நம்மளோட வெறும் பூரியை நான் எப்படி சாப்பிடுறது? தொட்டுக்க எதுவும் கொடுக்கலையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ஸ்வீட் ஹார்ட் என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல ஒண்ணும் இல்லைங்க. நீ வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியா தான் இருக்க. ஏதோ யோசிச்சுட்டே இருக்கியே, இங்க ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்னன்னு தெரியல மோகன். ஆனா என் மனசு சரியில்லை. அங்க இருக்கிறவங்க எல்லாம் டென்ஷனா இருப்பாங்கன்னு தெரியும். ஆனா யாரும் எதுவும் என்கிட்ட சொல்லல. சரி, அப்படின்னா ஒன்று பண்ணலாம். நம்ம டைரக்டா அங்கேயே போய் கேட்டு பார்க்கலாமே. ஹலோ. லக்ஷ்மி சொல்லு. என்ன? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? என்னாச்சு? மோகன், நாம உடனே கிளம்பி போயாகணும். என்னாச்சு? நீங்க வாங்க, நான் போற வழியில எல்லாம் சொல்றேன். சரி, பாப்பலாம். எல்லா பொருட்களையும் எடுத்து வைக்க வேண்டாம். நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். எது தேவைன்னு பார்த்து அதை மட்டும் எடுத்து வைங்க. யாரும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அம்மா, லக்ஷ்மி, நீங்க யாரும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ஆனா நீங்க எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சமந்தி, நீங்க ஏன் எங்களை இப்படி வெளி மனுஷங்களா நினைக்கிறீங்க? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ரமா. தப்பா நினைக்காதீங்க. நீங்க எங்களை உங்க சொந்தமா நினைக்கிறது உண்மைன்னா தயவு செஞ்சு வேண்டான்னு மறுக்காதீங்க. இது ஒரு blank செக். இதுல நீங்க எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் ஃபில் பண்ணிக்கங்க.